கடைசி ஒரு 6 மாசமா நம்ம தளபதி விஜய் வந்து ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. எப்படின்னா வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி கரூர் ஸ்டாம்பேட் இஷ்யூ நடந்துச்சு. அது ஒரு 40 பேர் செத்ததுக்கு அப்புறம் நம்ம தளபதி விஜய் ஒரு 2 மாசத்துக்கு வெளியே வர முடியாம மனசு உடைஞ்சு கிடந்தாரு. அதுக்கப்புறம் சரி அதெல்லாம் விட்டு அதுக்கப்புறம் ஜனவரி பொங்கல் வந்துச்சு, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும். அது மூலமா வந்து தளபதிக்கு ஒரு பூஸ்டா இருக்கும், தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு எதிர்பார்த்துருக்காங்க. அந்த படமும் ரிலீஸ் ஆகாம ஏகப்பட்ட கேஸ் போட்டு வேணுமே பண்ண மாதிரியே இன்னமும் படம் ரிலீஸ் ஆகல. ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் டேட் கிடைக்கல. ஸோ அதுலயுமே தளபதி ஃபேன்ஸ் அப்செட், விஜய் சாரும் வந்து என்னடா ஒரு எந்த விஷயமே பாசிட்டிவ் அமைய முடியுது இந்த வருஷம் தொடர்ந்து எலெக்ஷன் வரப்போகுது ஒரு அப்செட்ல இருந்தாரு. அண்ட் இதெல்லாம் தாண்டி இப்போ லேட்டஸ்டா ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க. இன்னும் எத்தனை பிரச்சனை வரும்? என்ன பிரச்சனைனா நம்ம விஜயோட ஒய்ஃப் இருக்காங்களா சங்கீதா மேடம், அவங்க வந்து விஜய் சாரோட நான் டைவர்ஸ் அப்ளை பண்றேன், எனக்கு அவர் கூட செட் ஆகல, வாழ பிடிக்கல அப்படின்ட்டு செங்கல்பட்டுல இருக்க கோர்ட்ல வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சங்கீதா மேடம் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்களா விஜய் சார் மேல, அதோட டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த டைவர்ஸ் வந்து சங்கீதா மேடம்னால உருவாச்சா, இல்ல விஜய் சாரால உருவாச்சா, இல்ல மூணாவது நபர் யாராவது வந்தனால உருவாச்சா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் டேக்கர் பாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த மாதிரி டெய்லி ஆர்ட் நியூஸா இருந்தாலும் சரி, vlog இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் கண்டென்ட் நம்ம சேனல் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சங்கீதா மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு February 27, 2026 அப்போ வந்து ஒரு செங்கல்பட்டுல இருக்க ஃபேமிலி கோர்ட்ல வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. என்னன்னா வந்து நான் வந்து விஜயோட டைவர்ஸ் அஃபிஷியலாக அப்ளை பண்ணுறேன். ஏன்னா ரீசன்னா ஹேவிங் த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் வித் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்னா, இவங்க வந்து இன்னொருத்தரோட தொடர்பில் இருக்காங்க, கல்யாண திருமண தொடர்பில் இருக்காங்க ஒரு ஆக்ட்ரஸ் கூட. அந்த ஆக்ட்ரஸ் பேர்ல மென்ஷன் பண்ணல, ஆனால் வந்து இதுமாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து என்னால் வாழ முடியாது. எக்ஸ்ட்ரா மேரிட்டல்னா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஒரு ஹஸ்பண்ட்னா ஒரு ஒய்ஃப் தான் இல்லீகலா வந்து நம்மளால இருக்க முடியும். அதுக்கு மேல இல்லீகலா வந்து இருந்துச்சுனாவே நம்ம டைவர்ஸ் ப்ராப்பரா அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த லாவை தான் இப்போ வந்து சங்கீதா மேடம் வந்து விஜய் சாருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. என்னன்னா வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் வித் அன் ஆக்ட்ரஸ், இன்னொரு நடிகையோட தொடர்புல இருக்காரு. ஸோ அதனால நான் வந்து அவரை டைவர்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னால் அவரோட வாழ முடியாது, எனக்கு வந்து அவர் அந்த பொண்ணுகிட்டே போட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரையும் ஏகப்பட்ட வதந்தி கேள்விப்பட்டிருப்போம், மித்துலாம் கேள்விப்பட்டோம், நியூஸ்லாம் கேள்விப்படுவோம். என்னன்னா எல்லாருக்கும் தெரியல விஜய் சாரும் திரிஷா சாரும் க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுவோம். அப்போலாம் வந்து என்னடா எனக்கு அடிச்சு விட்றாங்க, இந்த மாதிரிலாம் அடிச்சு விடுவாங்க, சும்மா கிசு எழுதலாம், ஆனால் அதுக்குன்னு இப்படியா எழுதணும், விஜய் சார் மாதிரி ஒரு ஆளை வந்து டவுன் பண்ணுறதுக்கு இது மாதிரியுமே எழுதலாம்னு யோசிச்சிருந்தேன். நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், என்னடா விஜய்க்கு திரிஷாவுக்கு சம்மந்தமே இல்லைடா, அவங்க எல்லாம் இழுத்து விட்றாங்க. அட் த சேம் டைம் வந்து எனக்கு இன்னொரு டவுட் இருக்கும், என்னடா இது மாதிரி பேசுறாங்க. ஏன்னா வந்து விஜய் சார் வந்து விஜய் கட்சியை வந்து தற்கொலை சொல்றத வந்து இவருக்கு கேட்டிருக்கு. அவரே மேடையில் சொல்லிருக்காரு, இது மாதிரி என்ன எல்லாரையும் தற்கொலை சொல்றீங்க, பார்த்தா பொதுமக்கள்லாம் பார்த்தா தற்கொலை மாதிரி தெரியுதா, இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுது. அப்போ வந்து மக்கள் உங்களை பார்த்து என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சனால தான் நீங்க பதில் பேசுறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு திரிஷா பார்த்து பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து நீங்க அதை பார்த்து பேசாம என்ன இப்படி தப்பா நீங்க சேர்த்து வச்சு பேசுறீங்க, அது தப்புன்னு சொல்லாம நீங்க அது அமைதி காக்கும் போது ஒரு சைலண்டா ஒரு டவுட் வந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து சங்கீதா மேடம் சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. வித் அன் ஆக்ட்ரஸ்னா யாரு, யாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, விஜய் திரிஷா தான் இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லும்போது வந்து ஆல்மோஸ்ட் உறுதியாயிடுச்சு விஜய் சார் வந்து திரிஷா கூட அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குனால தான் இவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பட் ஆனால் இந்த நியூஸ், இந்த டைவர்ஸ் பெட்டிஷன் வந்து அவங்க எப்போ வேணா அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த எலெக்ஷன் டைம்ல வந்து 2 மாசம் முன்னாடி வந்து பண்ணணும்னு ஒரு நோக்கத்தோட பண்ண மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து அப்போதான் இது பிளாக் மார்க்காகவும் ஓட்டு பெருசாக வந்து ஓட்டு விடுவாது. இது ஒரு பிளாக் மார்க்காக வந்து என்னடா இவன் இப்படி பண்ணிட்டான், கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு ஒன்று தேடி போயிட்டான், அப்படி இருக்கும்போது இவனை இப்படி நம்பி எப்படி ஓட்டு கொடுக்குது அப்படின்னு எல்லாரும் மைண்ட் தோணி இருக்கும். பண்ணி டைம் பார்த்து இப்போ டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து 2021 அவங்க சேர்ந்து இல்லைன்றாங்க, வேற ஒருத்தவங்க கள்ள தொடர்பு இருக்குன்றாங்க, வேற எதுவும் தொடர்பு இருக்குன்றாங்க. சாரி. அப்படி இருக்கும்போது வந்து இப்போ வந்து எலெக்ஷன் டைம் 2 மாசம் இது அனௌன்ஸ் பண்ணுமா சொல்லுங்க, ரொம்ப கஷ்டம் தானே. அதுவும் இல்லாமல் 25 வருஷம் திருமண வாழ்க்கையில் இப்போ 25 வருஷம் கழிச்சு டைவர்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு இல்லை. கல்யாணம் 2 வருஷத்துலேயே வந்து செட் ஆகாதான் தெரிஞ்சிடும் அவங்களோட ட்ராவல் பண்ணலாமான்னு. அப்படி இருக்கும் 25 வருஷம் கழிச்சு வந்து ஒருத்தர் வந்து செட் ஆகலாம் டைவர்ஸ் பண்ணுறாங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறதே தெரியல. ஏன்னா வந்து எண்ட் ஆஃப் த டே ஏகப்பட்ட ஆக்ட்ரஸ் வந்து டைவர்ஸ் பண்ணுறதுல ஒரு நார்மல் விஷயமா ஆயிடுச்சு. ஏன்னா எக்ஸாம்பிள் தனுஷ் எடுத்துக்கோங்க, கமல்ஹாசன் சார் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் யார் இருக்கா, விஜய் ஆண்டனி எடுத்துக்கோங்க, விஜய் ஆண்டனியில் ஜி பிரகாஷ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டவங்க வந்து டைவர்ஸ் ஆகிறதுல ஒரு இயல்பான விஷயம் தான். பட் ஆனால் வந்து விஜய் சாருக்கு இப்படி ஒரு பிரச்சனை, விஜய் சார் வந்து ஒய்ஃப் இருக்கும்போது இன்னொருத்தவங்களோட வந்து அஃபேர் இருக்கிறது வந்து பெரிய விஷயமா தான் பார்க்குறேன். ஏசுங்க, ஏன்னா வந்து விஜய் சொல்லியிருக்காருங்க, உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை நான், உங்கள் விஜய் நான், உங்கள் வீட்டில் ஒரு விஜய் இருப்பாங்க, வீட்டுக்குள்ள ஒரு பிள்ளையா நான் வந்து குடியிருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அது நம்பி தான் அவரும் வந்து எலெக்ஷன் இறங்குறாரு. நான் வீட்டில் ஒருத்தனை எல்லாரும் என்னை பிள்ளையா பார்க்குறாங்க, ஸோ வந்து என்னை நம்பி ஓட்டு போடுவாங்க நம்பி தான் அவர் எலெக்ஷனுக்கு வராரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், இப்போ நம்ம கல்யாணமே ஆயிடுச்சுன்னு சொல்லி, கல்யாணம் ஆகிட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து இன்னொருத்தவங்க அஃபேராக இருந்தால் நம்ம அது ஃபேமிலிக்கு தெரிஞ்சாலும் நம்ம ஒய்ஃபுக்கு தெரிஞ்சாலும் பெரிய பிரச்சனை டைவர்ஸ் தானே போகும். நம்ம ஃபேமிலியும் நம்ம சேர்த்துப்பாங்களா சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலியே வந்து சரி ராஜா பண்ணிக்கோ ராஜா, உனக்கு ஒரு பொண்ணு நீ தேடி போறியா, சரி ஆம்பளைங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஃபேமிலியில் சொல்லுவாங்களா பார்ப்போம்.
எல்லாம் நம்ம ஃபேமிலியில் வந்து ஏன்னா இப்படி பண்ணிட்டேன் அவங்க மூஞ்சில முடிக்க போய் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டு பிள்ளையா நினைக்கிற விஜயுமே அப்படி தான் நினைக்கிற மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து எண்ட் ஆஃப் த டே உங்களை வந்து மக்கள் வந்து வீட்டில் ஒருத்தர நினைச்சது காரணமே வந்து எல்லா லேடிஸ் வந்து அண்ணன் விஜய் என் அண்ணன் இவரு அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப பாசம் பொழிஞ்சு பார்த்துருப்போம். அவங்க அண்ணன் வந்து கல்யாணம் ஆகிட்டு வந்து இன்னொருத்தவங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்க? நீங்களே உங்க அண்ணனை புறக்கணிக்க தான் செய்வீங்க. அதே தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இது வந்து எலெக்ஷன் டைம்ல நடந்தால் இன்னும் கண்டிப்பாக விஜய் சாருக்கு பேக்ட்ராப் தான் ஆகும். இது வேற இல்லாமல் வந்து பாலிடிக்ஸ்ல டிவிக்கே வந்து ஒரு சைடு மக்கள் ஆதரவு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து திமுக வந்து மெகா கூட்டணி உருவாக்கி ராட்சச கட்சியாக திகழ்ந்துட்டு இருக்கு. எப்படின்னா திமுக பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் விசிகே பிளஸ் தேமுதிக பிளஸ் மக்கள் நீதி மையம் இப்போ ரீசெண்டாக வந்து பன்னீர்செல்வம் சேர்ந்திருக்காரு. ஸோ இமாலய திமுக வந்து அமைஞ்சிருக்கு மக்கள் ஆதரவோட. இந்த சைடு வெறும் மக்கள் ஆதரவோட திமுக இருக்கு. இதுல வந்து இது மாதிரி ஏகப்பட்ட கேஸ்லாம் இருக்கும்போது வந்து இப்போ டிவிக்கு பேக் ட்ராப் தான் சொல்றேன். இந்த எலெக்ஷன்ல வந்து டிவிக்கு வந்து கம்பேக் கொடுத்து டிஎம்கே டிஃபீட் பண்றது வந்து ரொம்ப சிரமப்படணும். ஸோ அவ்வளோ ஈஸியாக டிவிக்கு இருக்க போகிறது இல்லை. ஏன்னா வந்து டிஎம்கே தான் அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒரு பெரிய விஷயமே இருக்காது. இது வழக்கம்போல தெரிஞ்சு தான் சொல்ல போகிறோம். ஆனால் டிவிக்கே ஜெயிக்கணும்னா அதுக்கு பெரிய ஒரு ஏதாவது மிராக்கல் நடந்தாகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு பர்சனலாக வந்து நான் சொல்ல வரேன்னா இப்போ அஜித் சாரை வந்து இப்போ கேம்பா விளம்பரத்துக்கு வந்து ப்ரொமோஷன் ஆட் பண்ணாரு. அதுக்கு எல்லாருமே அஜித் சார் ஃபேன்ஸ் அஜித் சாரை வந்து சில பேர் வந்து திட்டு பார்த்துருப்போம். ஏன்னா வந்து ஏகப்பட்ட பேர் ஆட் பண்ணுறாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் ஆடு அமிதாப் பச்சன் சார் கேம்பாக்கு வந்து பண்ணுறாரு, அனிருத் வந்து ஸ்ப்ரைட் பண்ணுறாரு. ஆனால் அவங்களுக்குலாம் வந்து கான்ட்ராஸ்ட் வருது. ஆனால் அஜித் மாதிரி வந்து நம்மளை வந்து கரெக்டான பாதைக்கு மட்டும் தான் கொண்டு போவார் அப்படின்னு நினைக்கிறவர் வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து ப்ரொமோஷன் பண்ணும்போது அது குடிச்சா எப்படியோ வந்து ரெகுலராக குடிச்சா அது ப்ராப்ளம் தான் வரும். ஸோ அது ஏன் ப்ரொமோஷன் பண்ணுறது நமக்கு ஒரு கோவம் வந்துச்சுல. எண்ட் ஆஃப் த டே வந்து அது ஒரு கார் ரேஸுக்கு ப்ரொமோஷன் தேவை. ஏன்னா வந்து எல்லா ரேசிங் டீமுக்கும் வந்து ஒரு எனர்ஜி ஸ்பான்சர் வேணும். அந்த ரீசனுக்காக மட்டும் தான் அஜித் சார் வந்து ஸ்பான்சர்ஷிப் வச்சுனா தவிர அவர் வந்து காசு பார்க்கணும், அவர் நெட்வொர்க் இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக ஒன்றும் வந்து ஆடியில் நடிக்கல அவர். அது பெருசாக தப்பு இல்லாமல் தெரிஞ்சு. பட் ஆனால் இது ஒழுங்காக எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து உங்கள் விஜய் எனக்கே சரி நம்ம வீட்டில் ஒருத்தர் தான் விஜய் என்ன தான் சொல்லுவேன். நான் வந்து அஜித் சார்னா விஜய் என்ன தான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது வந்து என்ன ரீசனுக்காக வேணா விஜய் சங்கீதம் உங்களுக்கு வந்து டைவர்ஸ் ஆகலாம் பிரிஞ்சிருக்கலாம். பட் ஆனால் வந்து ஒரு இன்னொருத்தவங்க அட்ராக்ட் ஆகி இவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நான் கண்டிப்பாக விஜய் சார் தான் தப்பு சொல்லுவேன். அது இல்லாமல் இவங்க 2 பேரும் சண்டை வந்து பேசிக்காமல் இருக்கும்போது வேணா சரி நம்ம சங்கீதா இல்லை வேற ஏதாவது நம்ம பார்ட்னர் தேடி போகலாம் அப்படின்னு நினச்சி அவர் போயிருந்தானா எனக்கு வந்து பெருசாக அந்தளவுக்கு வந்து அவர் மேலே வந்து குறை சொல்கிற மாதிரி இருக்காது. பட் ஆனால் வந்து இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதே வந்து வேற ஒருத்தவங்களை அட்ராக்ட் ஆகி போகிறது வந்து கண்டிப்பாக வீட்டில் ஒருத்தராக நான் நினைக்க மாட்டேங்க. ஓகேங்களா? அது வந்து தப்பானது தான் சொல்லுவோம். இது வந்து கேட்டகரி வந்து எல்லா காமன் ஆக்டர்ஸ் மாதிரியே வந்துடும். கண்டிப்பாக உங்கள் விஜய் உங்கள் வீட்டில் விஜய் அந்த லெவலுக்கு வருமா தெரியாது. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டைவர்ஸ்க்கு வந்து விஜய் சார் மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து தப்பே இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஆம்பளை இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொன்று வந்து இந்த பிரச்சனைனால வந்து டிவிக்கு வந்து பேக் ஃபயர் ஆகுமா, இந்த ஓட்டு வந்து இன்னும் கம்மியாகுமா, இல்லை வந்து இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை டிவிக்கு தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டேக்கர் பாய்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா அதே மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு சேரும்.